பரமக்குடியைச் சேர்ந்த சக்தீஸ்வரன் என்பவர்தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த பொதுநல வழக்கில் திருச்சி, நாமக்கல் பகுதிகளில் கிட்னி சாயப்பட்டைகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை ஏமாற்றி கிட்னியை திருடி விற்பனை செய்வதாக முறைகேடு நடந்துள்ளது. தற்போது அது சமூக வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. எனவே இந்த கிட்னி விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். மேலும் இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுதான் சற்று முன்பாக நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி அருள் முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் ஆஜராகி தமிழக அரசு இந்த உடல் உறுப்புகள் சம்பந்தமாக பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த விதிமுறைகளின்படிதான் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு பிறருக்கு பொருத்தப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் தற்போது நடைபெற்ற முறைகேடு என்பது இதுவரை எந்த புகாரும் வரவில்லை. உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் புகார் பெற்றுதான் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவித்துள்ளது. எனவே இந்த வழக்கை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு முறையாக விசாரணை செய்யப்படுகிறது என வாதிட்டார். அதேபோல மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ராஜராஜன் ஆஜராகி இந்த வழக்கில் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது நீதிபதிகள் பள்ளிப்பாளைய சம்பவத்தில் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டும். இது சம்பந்தமாக டிஜிபியிடம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, இதில் என்ன குழு அமைக்கப்பட உள்ளது என்பது குறித்து விவரமாக கேட்டு தெரிவிக்க வேண்டும் என்று கூறி இந்த வழக்கு விசாரணை 3 மணிக்கு ஒத்திவைத்துள்ளனர்.